Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இந்த வீடியோவில் நம்ம வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணாமல் கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதில் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். அடுத்தது 2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்திருக்கேன். ரெண்டு காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். பத்தலை அப்படின்னா கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். இது கூட நம்ம வச்சுருக்க மிளகு, பெருங்காயத்தூள், புளி இது 3 சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ இதை 3/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, இப்போ உளுந்தம்பருப்பு நல்லா லைட் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கங்க. சீரகம் வந்து கருகிடக்கூடாது, கருகிருச்சுன்னா கசப்பாயிரும். அதனால தான் அடுப்பை குறைச்சி வச்சுக்க சொன்னேன். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு அலசிட்டு ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை மூடி வச்சுருவோம். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. எண்ணெய் ஃபுல்லாக மேலே மிதந்து வரணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சட்னியோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு. கருவேப்பிலை சட்னி எப்போவுமே கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம வெள்ளைத்தூள், வெள்ளைக்கட்டியை நச்சுட்டு அந்த தூளை வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது போடுறதுனால அந்த கசப்பை எடுத்துரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயை திரும்ப மூடி போட்டு 1 நிமிஷம் விட போகிறோம். திரும்ப அடுப்பை சிம்லே வச்சுருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு கருவேப்பிலை சட்னி ரெடி. இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இல்லாமல், தக்காளி இல்லாமல் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சட்னி. இந்த கருவேப்பிலை சட்னியை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்டியான ரெசிபீஸோடு உங்களை நான் அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.